ஹாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பையன், அதாவது ஒரு மாணவனுடைய ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதோடைய கான்செப்டே ஒரு பையன் ஒரு டீச்சர், இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மோதலை தான் பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கிட்டு இருக்கிறத ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் கிஷோர் அப்படிங்கிற ஒரு மாணவன் படிச்சுட்ருக்கிறான். அந்த மாணவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஃபஸ்ட் இயர் படிக்கல, அவன் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கிறான். சீனியராக இருக்கிறான். என்ன தான் சீனியராக இருந்தாலுமே அந்த சீனியருக்கு ஒரு டீச்சர் ரிட்டையர் ஆகிடுறாங்க. ரிட்டையர்ட் ஆனோடனே இன்னொரு டீச்சரை கொண்டு வந்தாகணும். மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒரு ஸ்டாஃபை எடுத்து அந்த ஸ்டாஃபை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ட்ரைனிங் எதுவுமே கொடுக்காம டைரெக்டாக தூக்கி தேர்ட் இயருக்கு போட்டாங்க. தேர்ட் இயருக்கு போட்டோன்னே இந்த அம்மா டீச்சர்னா தேர்ட் இயராக இருந்தானே ஃபஸ்ட் இயராக இருந்தானே எல்லாருக்கும் பாடம் தானே நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்த மொதல் நாள் இந்த பையன் என்ன பண்ணால், கரெக்டாக ஆஃப் டே மட்டும் காலேஜில் அட்டன் பண்ணிவிட்டு ஆஃப் டேக்கு அப்புறம் அந்த மேம்கிட்ட போய் சொல்கிறான், நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ப்ரெசண்ட்டை போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த மேமும் சரின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. ஏன்னா அந்த மேமுக்கு அவ்வளோ விவரம் தெரியாதா, ஏதாவது போய் சொன்னோன்னே அப்படியே ஏமாற்றிடுறான். ரெண்டாவது நாளும் அதே மாதிரி, மேம் நான் இங்கே போகிறேன், எனக்கு ஆப்சண்ட்டை போட்டுருங்க, ஆப்சண்ட்டை போட்டுறாதீங்க, ப்ரெசண்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாட்டுக்கு தெனாவட்ட கிளம்பி போயிடுறான். அந்த மேம் அன்னைக்கும் ப்ரெசன்ட் போட்டாங்க. அப்புறம் மூணாவது நாள் ஆகுது. மூணாவது நாளும் அந்த பையன் அதே மாதிரி மேம் நான் இங்கே போகணும் அங்கே போகணும், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ப்ரெசண்ட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னான். அந்த மேம் சொன்னாங்க, முடியாது. எதுக்கு அந்த மேம் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, மொதல் நாள் பார்க்கலாம், ரெண்டாவது நாள் பார்க்கலாம், டெய்லி நீ ஏதாவது ஒரு காரணத்தை தூக்கிட்டு வந்துட்டுருப்ப, நான் உனக்கு போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்படியே முடியாதுன்னு சொல்லி ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே போயிட்டுருக்குது. 2வது வாரம் ஒரு பையன், நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், நல்லா அமைதியாக இருக்கிற பையன், அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னோடனே வீட்டில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கத்தில் உள்ள பையனை, தம்பி நீ போய் உன் பைக்கில் வீட்டில் அவனை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க டீச்சர். உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அந்த உடம்பு சரியில்லாத பையனை கூப்பிட்டு வீட்டில் விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்துடுறான். 1 ஹவருங்கிறது 1 மணி நேரம் கிளாஸ். 1 மணி நேரத்தில் 15 நிமிஷம் தான் அவன் இல்லையே, அவனுக்கு ஆப்சண்ட் தான் நீங்கள் போடணும், எதுக்கு ப்ரெசன்ட் போட்டிங்கன்னு சொல்லிட்டு அந்த சேட்டைக்கார பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் கேட்கான். அவனை நான் தானே அனுப்புனேன், என் பெர்மிஷனோடு தானே போனான், என்னைக்காவது ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு மேம் ப்ரெசன்ட் போட்டாங்க. இந்த பையன் டெய்லி கேட்க ஆரம்பித்தோடனே அன்னைக்கும் இந்த பையன் மறுபடியும் கிஷோர் என்ன பண்ணால், இன்றைக்கி தான் அவனுக்கு ப்ரெசன்ட் போட்டிருக்கீங்கல்ல, எனக்கும் போடுங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு பார்க்குறேன். இந்த மேம் விடவே இல்லை. உனக்கெல்லாம் ப்ரெசன்ட் போட முடியாது, நீ போய் உட்காரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி விட்டுட்டாங்க. ஜூனியர் மேம் சீனியர் பையன் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பையன் இந்த மேமை டைரெக்டாக போய் பிரின்சிபல் சார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். மேம் பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க, ஆள் பார்த்து பண்ணுறாங்க, ஒரு பையனுக்கு ப்ரெசன்ட் போடுறாங்க, இன்னொரு பையனுக்கு ப்ரெசன்ட் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிட்றான். அந்த மேமும் அங்கே தான் இருக்காங்க. பட் அந்த மேமுக்கு தெரியல இந்த பையன் நம்மளை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரின்சிபலும் கூப்பிட்டு கேட்குறாங்க. இந்த மேம் எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் பேச்செல்லாம் கேட்டு ஸ்டாஃபை பிரின்சிபல் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏச மாட்டாங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்குது. இன்டர்னல் எக்ஸாம் வைக்கிறாங்க காலேஜ் லெவலில். இன்டர்னல் எக்ஸாமுக்கு இந்த பையன் லேட்டாக வரான். லேட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருக்கிறான். ஆல்கஹால் குடிச்சிட்டு வந்திருக்கிறான் பையன். உள்ளே வரும்போது மே ஐ கமெண்ட் சார் அப்படின்னு கேட்காம, எவையா வாத்தியாரு, நான் இப்போ உள்ளே வரணும், எனக்கு பேப்பரை கூட, நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் சொல்லிடுறான். உடனே அந்த வாத்தியார் என்ன பண்ணாருன்னா, டைரெக்டாக போலீஸ்க்கு கால் பண்ணி, இங்கே ஒரு காலேஜ் பையன் குடிச்சிட்டு தகராறு பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி வர வச்சு அந்த பையனை தூக்கி ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. ஸ்டேஷனில் வச்சோடனே அந்த பையனுடைய அம்மா அழுதுகிட்டே வராங்க. 100 நாள் வேலை, அதாவது இந்த கிராமத்து சைடுலலாம் 100 நாள் வேலைன்னு இருக்கும், கிராமத்து வேலை. அந்த வேலை பார்த்துட்டு இருந்த அம்மா கண்ணீரோட, கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறோடு ஓடி வராங்க. இந்த சேலெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கி தான் கட்டியிருக்கிறாங்க, ஏன்னா வேலை செய்யணும் அப்படிங்கும்போது. அப்படியே அந்த அம்மா ஓடி வராங்க, தலையில் துண்டோட. காலேஜ் பார்த்தோன்னே ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை போய் பார்த்து பேசுகிறாங்க. உங்கள் பையன் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்கும் ஃபஸ்ட்டு என்னடானா பிரின்சிபலை மிரட்டுறான், அப்புறம் டீச்சரை மிரட்டுறான், அப்புறம் ஜூனியர் டீச்சரை மிரட்டுறான், இப்போ எக்ஸாம் கால்குள்ளேயே தகராறு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக அந்த அம்மாட்ட அந்த பையனை பற்றி உண்மையாக சொல்கிறாங்க.
அந்த அம்மா அழுகுறாங்க. ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் பையனை படிக்க அனுப்பணும்னு சொல்லிட்டு காலேஜ் அனுப்புகிறேனே தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, நாங்களும் படிக்கலை, அவனாவது படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டுமேன்னு தான் நான் காலேஜே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா செம்மையாக அழுகுறாங்க. அழுதோடனே பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து கொஞ்சம் இறக்கப்பட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பையனை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் ஒழுங்காக இருக்கானா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அந்த ஒரு ஜூனியர் மேடம் இருக்காங்களா, அந்த ஜூனியர் மேடம் சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு 28 பேப்பர் அரியர் இருக்குது, இதை அவன் கிளியர் பண்ணுவானானே தெரில, உங்கள் பையனுக்கு டிகிரியே கிடைக்காது அப்படின்னு தான் அந்த ஜூனியர் மேடம் சொல்லியிருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணானா, மேடம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, நம்ம அம்மா இப்படி நம்மளுக்காக வந்து அழுகுறாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அந்த பையன் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். படிக்க ஆரம்பித்து 28 பேப்பரையும் கிளியர் பண்ணி ஒரு மிகப்பெரிய காலேஜில் எம்பிஏக்கு சீட்டும் வாங்கிடுறான். சீட்டு வாங்கி இப்போ எம்பிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிறான். படிச்சுட்ருக்கும்போது அவன் முன்னாடி படித்த அந்த காலேஜுக்கு அந்த பையன் கெத்தாக வாரான். கெத்தாக வந்து அந்த ஜூனியர் மேடம் வந்து அப்போ ஜூனியர் கிடையாது, கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க, ப்ரொஃபஸர் ஆகிட்டாங்க. அந்த மேம்கிட்ட வந்து, மேம் என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னா, ஆமாப்பா நீ கிஷோர் தானே அப்படின்னு அந்த மேம் வந்து பொறுமையாக கேட்டாங்க. ஆமாம் மேடம், இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டான். இல்லைம்மா தெரியாது அப்படின்னு அந்த மேடம் சொன்னோன்னே, மேம் நீங்கள் என்னை 28 பேப்பர் இருக்குது, இவெல்லாம் டிகிரியே வாங்க மாட்டான்னு சொன்னீங்க, ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் தெரியுமா, எம்பிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்லிட்டு இருந்தான் அந்த பையன். எனக்கு இங்கே என்னை 50,000 கூப்பிட்றாங்க, அப்புறம் அங்கே 1,00,000 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல 1,50,000 லட்சம் தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அந்த பையன் அந்த டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அந்த டீச்சருக்கும் பார்த்து அவ்வளோ சந்தோஷம் அந்த ப்ரொஃபஸருக்கு. நம்ம பையன் இப்படி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அந்த அம்மாவுடைய கண்ணீரை அந்த பையன் பார்த்ததுனால மட்டும் ஒரு ஈகோ டக்குன்னு அப்படியே டச் ஆகி வெறி கொண்டு படித்து இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு நிலைமையில் இருக்கான். இப்போ அந்த பையன் தனியாக வந்து வேலை பார்த்துட்ருக்குறான் நல்ல ஒரு சம்பளத்துக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவையும் இன்ன வரை அவன் காட்டு வேலைக்கு அனுப்பலை. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு பேணி சொல்லலாமான்னு தெரியல, ஒரு கம்பெனியிலேருந்து சின்ன சின்ன கோழி குஞ்சுகள் கொடுப்பாங்க. அந்த கோழி குஞ்சுகளை நம்ம இடம் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும், அந்த இடத்துல போட்டு வளர்த்து இறை எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம அந்த கோழிகளை வளர்த்து கொடுக்குறது மட்டும் தான் வேலை. 45 நாளில் கொடுக்கணும். அந்த அம்மா 45 நாளைக்கு ஒரு தடவை 60,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட அந்த பையன் வேறு லெவலில் சொன்னான். ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மாவும் ஒரு பிஸ்னஸ்மேன், நானும் ஒரு கம்பெனியில் சூப்பரான நிலைமையில் இருக்கேன், எங்கள் குடும்பமே நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் அன்றைக்கி சொன்ன வார்த்தையும் எங்கள் அம்மாவுடைய கண்ணீரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான். ஸோ நான் இது மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க வர்றது என்னென்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் படிச்சிருங்க, படிப்பு ஒன்று தான் நிரந்தரம். யாருமே சொந்தக்காரங்களை நம்பாதீங்க, கை கொடுக்கவே மாட்டானுங்க, ஆனால் இந்த படிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய். இது மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நான் அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பராகவே சொல்கிறேன். பாய்.